வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. டே 2. டீனக்குருவியும் நிலாக்குருவியும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. டீனக்குருவியும் நிலாக்குருவியும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க. மீனக்குருவியும் ராஜ்குருவியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. எங்கே போனாலும் அவங்களும் ஒன்றா தான் போகிறாங்க. டீனக்குருவி நிலாக்குருவியை பார்த்து, வாடி நம்ம கேன்டீன் போவோம், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு வருவோம்னு சொன்னான். நிலாக்குருவி சரிடி வா போகலான்னு சொன்னான். டீனக்குருவியும் நிலாக்குருவியும் அங்கே போகும்போது ஆல்ரெடி மீனுவும் ராஜ்குருவியும் அங்கே இருந்தாங்க. 2 பேரும் பேல்பூரி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. டீனக்குருவி உனக்கு என்னடி சொல்கிறது, ஒரு காஃபி போதுமான்னு கேட்டான். எனக்கு ஒரு காஃபி போதுண்டி அப்படின்னு சொன்னான். என்னடி இந்த ஆஃபீஸில் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் கூட செட் ஆகாது, ஒரு கேங் கூட செட் ஆகாது போலையே அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் தனித்தனியாக தான் போகிறாங்கடி, போக போக எல்லோரும் ஒன்றாயிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி போக போக ஒன்று பார்க்கலாண்டி வா அப்படின்னு சொல்கிறான். நிலாக்குருவி டீனக்குருவியை பார்த்து, என்னடி இந்த ப்ராசஸ் உனக்கு புரியுதான்னு கேட்குறான். எங்கேடி எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளாஸ் எடுத்தாலே தூக்கமாக வருது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்த்துக்கலாண்டி வாடி அப்படின்னு சொல்கிறான். நிலாக்குருவி டைம் ஆச்சு போலாவா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கு வந்து ட்ரெயினர் வேறு கொஞ்சம் டெரராக இருக்காங்க போல், ரொம்ப திட்டுறாங்கன்னு வேறு பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுடி, ஏன்டி இப்படி சொல்கிறேன், நேற்று ராஜ்குருவிக்கும் ட்ரெயினர் குருவிக்கும் சண்டே ஆமாடி. என்னடி சொல்கிற, என்ன சண்டை, எனக்கு தெரிலடி. இந்த சண்டை என்னென்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ்.